கும்ப ராசி நபர்களுக்கு இந்த வார பலன். கும்பத்தை பொறுத்த வரைக்கும் கும்ப ராசிக்கு கிட்டத்தட்ட பாதகத்தை செய்யக்கூடிய கிரகங்கள் எதுவுமே வலுவா இல்லை. பாதகம் இல்லாத ஒரு வாரம். எல்லாவற்றுக்கும் மேலாக ராசிக்கு கெடுதலை, பிரச்சனைகளை இல்லைனா பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஆசைப்படுறத அடுத்தவங்கள்ட்ட தூக்கி கொடுக்கக்கூடிய கிரகமே பார்த்தீங்கன்னாக்கா சூரிய சந்திரனுடைய கிரகங்கள் எல்லாமே ஆதிக்க அமைப்புகள் வரும். அந்த விஷயங்கள்லாம் அடிபட்டு போகுது. சனியின் பார்வையில் சூரியன் வரக்கூடிய ஒரு வாரமாக இருக்குது. அதே சமயம் சந்திரனும் கிட்டத்தட்ட ஃபுல்லாக அமாவாசைங்கிற அமைப்பு வந்துடும். இந்த வாரம் முழுக்கவே சந்திரன் அப்படியே தேய்பிரையாகி அமாவாசை அமைப்பில் வந்துடும். ஸோ கடகராசி, சிம்மராசி அந்த அதிபதியான சூரிய சந்திர அமைப்புகள் வலு குறையுது சனியின் பார்வையில். கும்பத்திற்கு இது ஒரு சாதகமான விஷயம். அதாவது நீங்கள் ஒரு பகைத்தன்மையாக இல்லை ஒரு தடை, ஒரு பிரயோஜனமற்ற சூழ்நிலை, இல்லைன்னா உங்களோட விருப்பத்தை பூர்த்தி செஞ்சுக்க முடியல, அதுக்கு யாரோ ஒரு முட்டுக்கட்டை போடுறாங்க. உங்களுடைய விருப்பங்களை கும்பராசி நபர்கள் இந்த வார அமைப்பை பொறுத்த வரைக்கும் என்னுடைய விருப்பம், அப்போ எனக்குன்னு ஒரு இது இல்லையா, நான் இந்த பூமியில் பிறந்திருக்கேன், எனக்குன்னு ஒரு இது ஐடென்டிஃபிகேஷன் இல்லையா, டிக்னிட்டி இல்லையா, எனக்குன்னு ஒரு ப்ரெஸ்டீஜ் இல்லையா. ஸோ கும்பராசி நபர்களுடைய கௌரவ அமைப்புகள் இந்த வாரத்தில் காப்பாற்றப்படும். அதற்கான ஆசைகள்னு ஒன்று இருக்கும் இல்லையா, ஆர்வங்கள், ஆசைகள், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பூர்த்தி ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஸோ கும்பராசி நபர்களுடைய ஆர்வங்கள், ஆசைகள், இல்லை உங்களுக்கான உழைப்புகள், அதுக்கான பலன்கள், இல்லை உங்களுக்கு நீங்கள் நினைச்ச விஷயங்கள் ஆசைப்படக்கூடியது அப்படிங்கிற மாதிரியான இது பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் இந்த வார அமைப்பு இருக்குது. இது பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தவங்க என்னுடைய விருப்பங்களை இது வரைக்கும் காது கொடுத்து கேட்கல, அடுத்தவங்க தடையாக செய்கிறாங்க, அடுத்தவங்க எனக்கு மதிக்க மாட்றாங்க, எனக்கு யார் செய்யணுமோ அவங்களே முட்டுக்கட்டை போடுறாங்க, இல்லாத கதையெல்லாம் பேசி, ஒத்து வராத விஷயத்தெல்லாம் பேசியே ஒரு நம்ம பாசிட்டிவாக போனால் அவங்க நெகட்டிவாக பேசியே ஏதாவது பண்ணுறாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் கும்பராசி நபர்கள் அனுபவிச்சுட்டு வந்திருப்பீங்க. அந்த மாதிரியான டார்ச்சர்லாம் அந்த வாரத்தில் இருக்க போகிறது இல்லை. இப்போ கும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஆப்போசிட் விஷயங்கள் உங்களுக்கு சாதகம். அப்போ உங்களுக்கான விஷயத்தை நீங்கள் ஃப்ரீயாக பண்ணலாம், இயல்பாக பண்ணலாம். உங்களுக்கு என்ன தெரியுதோ உங்களுக்கு தெரிஞ்ச வகையில் நீங்கள் செயல்பட்டுக்கலாம். சில பேருக்கு பிரில்லியண்டான அறிவு இருக்கும், சில பேருக்கு பாடி ஒர்க்கு நல்லா, உடல் உழைப்பை நிறையா செலுத்துவீங்க. இது நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச வகையில் முட்டி மோதி என்னென்ன விஷயத்த பண்ணணுமோ செஞ்சு சாதிச்சு முடிச்சுக்கலாம். அடுத்தவர்களுடைய அந்த தவறான அபிப்பிராயம் இந்த வாரத்தில் ஈடுபடாது. ஸோ ஆப்போசிட் விஷயங்கள் ஃப்ரீயாக மாறுது. சனியின் பாரியில் வர்றதுனால அப்படியே நெருங்கி ஏதாச்சும் வந்தால் கூட வார்த்தையால் பேசி இந்த வாரத்தில் நீங்கள் எங்களை காலி பண்ணிடுவீங்க. ஒன்றும் கிடையாது, போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எவ்வளோ நெருக்கமான நபராக இருந்தாலும் இந்த வாரத்தில் என்னெல்லாம் பார்த்துக்கலாம்னு சொல்லி பேச்சுவார்த்தை மூலியமாக கட் பண்ணி விட்டுருவீங்க. அவங்களும் எஸ்கேப் ஆகி ஓடிடுவாங்க. ஸோ ஃப்ரீயாக இருக்கலாம். ஸோ பீப்புள் விஷயத்தில் இந்த வாரத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை.